உண்மை பேசினால் ஆசிகளா? பிரைஸ் தி லார்ட். உண்மையுள்ள மனிதர் பல நன்மைகளை பெறுவர். நீதிமொழிகள் 28:20. அதாவது, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். பரிபூரணம் என்றால் என்ன? முழுமை. ஆம், அனைத்திலும் நாம் நன்மைகளை பெறுவோம். வாழ்வின் எல்லா பகுதிகளிலும். பணம் நிறைய இருக்குது, ஆனா வியாதியும் இருக்குது. நல்ல படிப்பு இருக்கு, ஆனா வேலை கிடையாது. இப்படிலாம் இல்லாம வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் நாம் உயர்ந்த நிலையில் காணப்பட்டோம் என்றால் நாம் சொல்லலாம், பரிபூரண ஆசீர்வாதங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று. ஆனா நம்ம நினைக்கிறது உண்மைனா பொய் பேசாம இருக்கிறது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை அன்பானவர்களே. உண்மை என்றால் இறை பக்தியுடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் நேர்மையுடனும் அதே போல நிலைத்தன்மையோடும் இருப்பதுதான் உண்மையான நிலை என்று விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. ஆம் அன்பானவர்களே, இந்த இடத்தில் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது, ஒரு மனிதன் தனது மனைவிக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும், அதற்கு பணம் வேண்டும் என்ற கவலையோடு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஆனா அன்பான மனைவிக்கு ஆபரேஷன் செய்தாக வேண்டும். என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிட்டே போகும் பொழுது திடீர்னு அவருடைய காலில் ஏதோ தட்டுப்படுதுன்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்க்குறாரு. அதில் ஒரு ஹேண்ட்பேக். அந்த ஹேண்ட்பேக்கில் அவருக்கு தேவையான 1,00,000 ரூபாய் அப்படியே இருக்குது. அப்போ பிசாசு சொல்லுது மனசில், இந்த பத்தியா நீ கேட்டுக்கிட்டே இருந்தேல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உனக்கு கொடுத்துட்டாரு, இதை எடுத்துகிட்டு போய் வேகமாக போய் டாக்டர்கிட்ட கொடுத்து ஆப்ரேஷனை முடிச்சிரு என்று. ஆனால் அதே சமயம் உள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அப்பா இது உன்னுடைய பேகு கிடையாது, அதனால அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அட்ரஸை பார்த்து நீ யார் உரிமையாளரோ அவர்கிட்ட போய் கொடுப்பது தான் நியாயம் என்று சொல்கின்றது. இவர் உண்மையை கடைப்பிடிக்கக்கூடிய மனிதனாக இருந்தது. ஆனால் அவர் உடனே என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் நேராக அவர்கிட்ட கொடுக்குறாரு. என்ன ஆச்சரியம், அந்த இடத்தில் டாக்டர் சொல்கிறாரு, ஆப்ரேஷனே தேவையில்லைங்க, ஷீ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு. இதுதான் அன்பானவர்களே உண்மையும் உண்மை தன்மையும், அதே போல அந்த உண்மை தன்மையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களும். நாம் எப்படி இருக்கின்றோம் நாம் யோசித்து பார்ப்போம். அநேக நேரங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்படுகின்றோமா, எல்லா நிலையிலும் நாம் உண்மையற்றவர்களாக காணப்படுகின்றோமா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த அன்னை மரியாள் பெற்றது பரிபூரண ஆசீர்வாதம். அதே போல எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கிற விதமாக எண்ணிக்கையில் அடங்கா விவிலிய மனிதர்கள் ஆண்டவரை உண்மையோடு நேசித்து வாழ்ந்ததினால் பெற்றது பரிபூரண ஆசீர்வாதங்களை. அதே போல நீங்களும் நானும் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் எந்த நேரமும் இறை நம்பிக்கையுடனும் அசைக்க முடியாத விசுவாசத்துடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் விவிலியம் நமக்கு போதிக்கின்றது. எப்பொழுது உண்மை வேண்டும்? எல்லா நேரமும் நம்மிடம் உண்மைத்தனம் காணப்பட வேண்டும். துன்பம் வரும்பொழுது மட்டும், வியாதி பிரச்சனைகள் வரும்பொழுது மட்டும், அப்பா ஏன்பா எனக்கு இந்த வேதனை, ஏன் நான் இப்படி கஷ்டப்படணும் என்று சொல்லி ஆண்டவரை தேடுவது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் எல்லா நேரங்களிலும் நாம் ஆண்டவரை தேட வேண்டும். சந்தோஷம், அந்த துன்பம் நீங்கிய பிற்பாடும் ஆண்டவரே நன்றி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமை நம்மிடம் காணப்பட்டது என்றால் நாம் தைரியமாக சொல்லலாம், நான் உண்மையோடு இருக்கின்றேன், அதனால் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வேன் என்று. அன்பானவர்களை யோசித்து பார்ப்போமே, நம்ம பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நம்ம பக்கத்துலேயே வந்து அம்மா அம்மான்னு சுற்றிக்கிட்டே நம்ம காலையே சுற்றிக்கிட்டு வருது வச்சுக்கோ. தேவை இருக்கும்போது மட்டும்தான் சுற்றிட்டு வருது. மற்ற நேரமெல்லாம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கூட கண்டுக்கலை அப்படின்னு சொன்னால் நமக்கு நிச்சயம் அந்த பிள்ளைக்கு நிறைய செய்யணுன்ற ஒரு ஆசை வருமா? அதே சமயம்
எப்ப பார்த்தாலும் நம்மையே சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய, நாம் சொல்றது எல்லாத்தையும் கேட்கக்கூடிய பிள்ளையிடம்தான் நமக்கு அதிகமான பாசம் இருக்கும். அழிந்து போகக்கூடிய உலகத்தில் வாழக்கூடிய நாமே இப்படி நடந்து கொண்டோம் என்றால், அழியாத உலகத்தின் ராஜா தான் தான் உலகம் என்று தன்னையே சுற்றி கொண்டு வரக்கூடிய அருமையான பிள்ளைகளின் மேல் அவர் எப்படி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை கொடுக்காமல் இருப்பார்? யோசிப்போம் அன்பானவர்களே. எதில் உண்மை வேண்டும்? எல்லா காரியங்களிலும் உண்மை வேண்டும். குறிப்பாக சிறு சிறு விஷயங்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். காலேஜில் வேலை பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியும், ஸ்கூலில் வேலை பார்க்கும் பொழுது நல்லா தெரியும். பிள்ளைங்கிட்ட கேட்போம், என்னப்பா ஏன் லேட்டு இன்னைக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பஸ்ஸு லேட்டு. ஏன் முந்தின நாள் நைட்டு லேட்டாக சினிமாப்போ இல்லாட்டி டிவிவோ இல்லாட்டி மொபைலை பார்த்துட்டு படுத்துட்டு லேட்டாக எந்திரிச்சிட்டு கிளம்பி வந்ததுனால பஸ்ஸை மிஸ் பண்ணியாச்சு. ஆனால் பாருங்கள், டக்குன்னு அவங்க வாயிலேருந்து வர்றது என்னது? பஸ்ஸு லேட்டு என்ற பொய். ஏன் மார்க் குறைச்சி வாங்கியிருக்கிற? கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்புமா. என்ன பாருங்க, பொய். ஸோ சிறு சிறு விஷயங்களில் இப்படி பொய் பேச ஆரம்பிப்பவர்கள் பெரிய காரியங்கள்ல ரொம்ப சர்வசாதாரணமாக பொய்யை பேசக்கூடிய நிலையை சாத்தான் உருவாக்கி விடுவான் என்பதை மறந்து போய் பிள்ளைகளிலிருந்து எல்லோரும் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். உண்மையற்ற நிலைமை நம்மில் காணப்பட்டது என்றால் நிச்சயம் பரிபூரண முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம். அன்பானவர்களே, வற்றாத நீரூற்று போலவும் வளமிக்க தோட்டத்தை போலவும் நாம் செழித்து காணப்பட வேண்டும் என்றால் உண்மை நம்மிடம் காணப்பட வேண்டும். எதில்? சிறு சிறு விஷயங்களில். அதனால்தான் இயேசுவே சொல்லுகின்றார், சிறு விஷயங்களில் நீ உண்மையுள்ளவனாயிருந்தால் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன் என்று. மத்தேயு 25:21. அதே போல எங்கு உண்மை வேண்டும்? எல்லா இடத்திலேயும் உண்மை வேண்டும். நாம் வேலை பார்க்கும் இடத்தில், நம் வீட்டில், சமுதாயத்தில், ஊழியத்தில், ஜெப வாழ்வில் என்று அனைத்து பகுதிகளிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, நிறைய பேரை பாருங்க, வெளியில பயங்கரமா பேசுவாங்க, நல்லவன் போல நடிப்பாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தாக்கும் வீட்டில் இருப்பவர்களை அடிமை போல நடத்தக்கூடிய மனிதர்கள் அநேகம் உண்டு. அதனால்தான் ஆங்கிலத்தில் நாம் ஒன்று சொல்லுவோம், வாக் த டாக் என்று. அதாவது என்ன பேசுகின்றோமோ அதை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். இது இப்பொழுது காணா பொருளாகிவிட்டது. பேசுவது ஒன்று, செய்வது ஒன்று என்று இருந்தோம் என்றால் நம்மிடம் உண்மைத்தனம் என்பது காணப்படவே இல்லை என்றுதான் அர்த்தம். அப்படி இருந்தோம் என்றால் நிச்சயம் நாம் ஆண்டவரிடமிருந்து பரிபூரண எல்லாவற்றிலும் 1-2ல மட்டும் இல்லை, படிப்புலையா நம்ம டாப்பு, அதே போல பதவியிலையா டாப்பு, எல்லா காரியங்களிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் அசைக்க முடியாத கண்மலையை பார்த்து கொண்டு நானும் கண்மலை போல அசைக்க முடியாதபடிக்கு நீரும் ஸ்திரமாக நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்மிடம் அநேகமாக காணப்படும். அன்பானவர்களே, இதனால் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உண்மையுள்ளவனாயிரு, நீ பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய் என்று. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, பரிபூர்ணரே, இதோ இந்த நேரத்தில் நாங்கள் உம்மிடம் வந்து நாங்கள் எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் அப்பா இதோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் எங்களிடம் உண்மைத்தனம் காணப்பட வேண்டும். அதனால் அந்த உண்மையை நாங்கள் வாஞ்சிக்கின்றவர்களாகவும் அதன்படி நீர் சொல்லக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாகவும் காணப்பட கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.